சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுக்கு பிடிச்ச லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்டஃப்டு வெஜிடபிள் சப்பாத்தி பார்க்க போகிறோம். காளான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தாள் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் 1 எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்னும் உருளைக்கிழங்கும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது பன்னீரையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வத்தல் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கறி மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும். 5 நிமிஷத்தில் இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். கொத்தமல்லி சேர்த்தாச்சு. சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நகட்டிக்கலாம். பசங்களோட டிஃபன் பாக்ஸ் என்ன சைஸோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம கட் பண்ணுறதுனால அந்த கரெக்டாக அந்த ஷேப்க்கு உள்ளே வச்சிடலாம் ஈஸியாக. எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓரங்கள் ஃபுல்லாகவே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓரங்களை சுற்றி ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாமே இந்த டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். வீட் பிரெட் எடுத்திருக்கேன். கெச்சப் தடவிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம், சப்பாத்திலையும் செஞ்சு கொடுக்கலாம். ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே தவா ஹீட் பண்ணிக்கலாம். நெய், பட்டர், எண்ணெய் எதுலனாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டு சப்பாத்தியும் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு பண்ணலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். மேலேயும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலாம், ப்ரெட்டும் ரெடி பண்ணிட்டா குழந்தைகளுக்கு எதுக்கு பிடிக்குதோ அதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டு லஞ்சுக்கு நீங்கள் ப்ரெட்டு சப்பாத்தி எதுனாலும் கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுக்கலாம், லஞ்சும் ரெடி பண்ணிக்கலாம். சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.